ஹாய், வெல்கம் டு மை சேனல் மோர் டு இட். இந்த சேனலில் நான் நிறையா லேர்னிங் மெத்தட்ஸ், அப்புறம் மோட்டிவேஷன்ஸ், பர்சனல் ஸ்டோரிஸ், இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ், எனக்கு தெரிஞ்ச நான் கற்றுக்கிட்ட நான் பார்த்த விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வியூவர்ஸில் அபவுட் 80 to 90% வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து இந்த சேனலை வந்து ஃபர்தராக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் பண்ணுற டைம், நான் ஸ்பெண்ட் பண்ணுற எஃபோர்ட் இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோவில் எதை பற்றி நான் பேச போகிறேன், எதை ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, லேர்னிங் மெத்தட்ஸ், எதுக்காக வந்து லேர்ன் பண்ணணும், இதெல்லாம் தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே தஞ்சாவூரில் ஒக்கநாடு கிளையூருங்கிறது தான் என்னுடைய ஊர். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து 10th + 2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் வந்து வேலூரில் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் பண்ணேன். அப்புறம் மாஸ்டர்ஸ், பிஹெச்டி எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி தான். அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணும்போது ரோமாட்ரி யூனிவர்சிட்டியில் இட்டாலியில் ஒரு விசிட் போயிருந்தேன். ஸோ வித் தட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுக்கப்புறம் பிஹெச்டி முடிச்சுட்டு ஃபின்லாண்டு போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச்சராக ஜாயின் பண்ணேன் யூனிவர்சிட்டி ஆஃப் அவலூவில். அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹல் 1 year, யூனிவர்சிட்டி ஆஃப் அவலூவில் 3 years, அப்புறம் வந்து ரைட் நவ் இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் கால்வேயில் போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச்சராக இருக்கேன். யூனிவர்சிட்டி ஆஃப் கால்வேஸ் இன் அயர்லாண்டு. ஸோ இதுதான் என்னுடைய இன்ட்ரொடக்ஷன். இந்த ஜேர்னியில் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்களை படிச்சிருக்கேன். தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். படித்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இதுவே வந்து ஒரு இப்போ யோசித்து பார்த்தா ரொம்ப மலைப்பாக இருக்குது. 2007 2026 வரைக்குமான இந்த ஜேர்னி வந்து ரொம்ப பெருசு. இதுக்கடையில் சென்னையில் ஒரு 2 வருஷம் வந்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணேன். இதுதான் என்னுடைய ஜேர்னி. சரி, ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கணும், அதுதான் வந்து நம்மளுடைய நோக்கம். அதை எளிமையாக கற்றுக்கணும், இல்லை வேகமாக கற்றுக்கணும், இப்படி தான் எல்லாருமே நினைக்கிறோம். முன்னாடி நான் படிக்க ஆரம்பித்த காலத்திலேருந்து நான் மாஸ்டர்ஸ் பண்ணது, அப்புறம் பிஹெச்டி வந்தது, இதில் வந்து ஒவ்வொரு லெவல் போகும்போதும் லேர்னிங்கை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ இந்தியாவில் இருந்தேன், வேலூரில் படித்தேன். அப்புறம் வந்து சென்னை வந்தேன். சென்னையிலேருந்து இட்டாலி போனேன். இப்போ இட்டாலிக்கு அப்புறம் வந்து ஃபின்லாண்ட் போனேன். ஃபின்லாண்ட், யூகே, ஜெர்மனி, அப்புறம் நிறையா கண்ட்ரிஸோட கொலாபரேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ அயர்லாண்டில் இருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம், நான் யூனிவர்சிட்டிஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ரிசர்ச்சில் தான் இருக்கேன். அதனால் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறையா டீச்சிங் மெத்தட்ஸ், நிறைய வந்து லேர்னிங் மெத்தட்ஸ், இப்படின்னு நிறைய வந்து ட்ரைனிங் போயிட்டுருக்கேன், அதை கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதிலெல்லாம் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், நான் புரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது, அதை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லேர்னிங்கில் நம்மளுக்கு இப்போ நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம் டீச்சிங், அதுக்கப்புறமா வந்து புக்ஸு, அப்புறம் வந்து நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு மென்டார் மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு லேர்னிங்லேயே நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. பேசிக்கலி பார்த்திங்கன்னா யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரிசோர்ஸ். அது போக உலகம் முழுக்க இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸுமே ஓப்பன் கோர்ஸ் வேர்னு வச்சுருக்காங்க, ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் இருக்கும். அப்புறம் வந்து கோர்ஸெரா, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப பெரிய காஸ்டிங்லாம் கிடையாது, ரொம்ப எளிமையான முறையில் கிடைக்கும். இதில் வந்து லேர்னிங் பை லிசனிங், லேர்னிங் பை வாட்சிங், லேர்னிங் பை ரீடிங், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் பை டூயிங். ஸோ இதெல்லாம் தான் வந்து லேர்னிங், இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில குணாதிசயங்கள்லாம் இருக்குது. பொதுவாக வந்து கற்றுக்கிற ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த லேர்னிங் ஸ்டேஜ் வந்து ரொம்ப போரிங்காக தான் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக, ரொம்ப ப்ளசண்ட்டாலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லோரும் என்ன பண்ணிட்டோம், இந்த ஹாப்பினஸ், அப்புறம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்,
இதெல்லாம் வந்து ஓவர் ரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அடிக்டிவாக மாறிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்க போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து அந்த இன்டென்ஷன் தான். உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சுன்னா, அதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, லேர்னிங் வந்து இட்ஸ் போரிங், லேர்னிங் இஸ் ஸ்லோ. அப்புறம் வந்து அவுட்கம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும். இம்மீடியட் ரிசல்ட் வந்து எதுலேயுமே எதிர்பார்க்காதீங்க. காம்பவுண்ட் எஃபெக்ட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஒரே நாளில் போய் நீங்கள் ஒரு 5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி ஒன்றும் பெருசாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்காது. ஆனால் அந்த 5 மணி நேரத்தை நீங்கள் ஒரு 4 வாரத்துக்கு நீங்கள் டிவைட் பண்ணி நீங்கள் ஒரு 1 மந்த் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த 1 மந்தில் கொஞ்சமாவது ஒரு எஃபெக்ட் தெரியும். அதனால் வந்து ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தான் இம்ப்ரூவ் ஆக முடியும். ஸோ அதனால் இந்த லேர்னிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதோட அவுட்கம் வந்து ரொம்ப பெருசாகிறதுக்கு வந்து அந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். நீங்கள் எவ்வளோ நாள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிற டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நான் ஒரு கிராஃப் வந்து காட்டுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு லேர்னிங் டைமுக்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் டைமுக்கும் இதில் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த பாயிண்டில் ஆரம்பித்து அது வந்து அந்த கர்வ் வந்து மேலே போக போக உங்களோட பர்ஃபார்மன்ஸ் டைம் இன்க்ரீஸ் ஆகும். என்னென்னா நம்மளை வந்து ஸ்கில் செட்ஸை வந்து அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுதான் அதுக்கு மீனிங். தேர்டு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து, லேர்னிங்கில் சில முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்குது. அது எதுவாக வேணால் இருக்கலாம். இது வந்து ஒரு படிப்பு சம்மந்தமாகவோ இல்லை ஒரு எக்ஸாம் சம்மந்தமாகவோ இருக்கணும்னு கிடையாது. ஆனால் இது அதுக்கும் பொருந்தும். அது போக வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஸ்கில் செட்டை கற்றுக்கணும், ஏதோ ஒரு புது லாங்குவேஜை கற்றுக்கணும், இல்லை புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா அதுக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ் தான். இதான் வந்து என்னுடைய லைஃப்பில் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ்ஸ்னால் ஒரு இன்டென்ஷன். நீங்கள் வந்து அதை எதுக்காக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு அது தேவையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளுக்கு அது கரெக்டாக தெரியும். இது தேவையா தேவையில்லையா, எதுக்காக தேவை அப்படிங்கிறத நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு தெரியலை அப்படிங்கிறத வந்து நம்ம ஒத்துக்கணும். பர்சனலாக அட்லீஸ்ட் வெளிப்படையாக எல்லாருக்கும் சொல்லலைனாலும் நமக்கு அது நம்மளுக்கு டைமாக தெரியும். ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாங்க, அது நம்மளுக்கு தெரியலைன்னா நம்மளுக்கு தெரியலை அப்படிங்கிறத ஒத்துக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து இதை நீங்கள் வந்து முழுசாக நம்பணும். உலகத்தில் எதை வேணாலும் நம்மளால் கற்றுக்க முடியும். உங்களால் முடியும். நான் நிறைய விஷயங்களை அப்படி தான் கற்றுக்கிட்டேன். நான் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நான் வந்து தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். நான் ஒரு கிராமத்தில் தான் படித்தேன். சொல்லப்போனால் எனக்கு 10வது படிக்கிற வரையும் இங்கிலீஷ் டீச்சர் கூட கிடையாது. ஆனால் நான் அங்கேருந்து ஆரம்பித்த என்னுடைய பயணம் வந்து இப்போது யூரோப்பில் இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு மதர்லேண்டாக இருக்க யூகேயில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ அயர்லாண்டில் ஒர்க் பண்ணுறேன். ஃபின்லாண்டில் இருக்கேன். இப்போ நான் வந்து எல்லா கண்ட்ரிஸோடையும் கம்யூனிகேட் பண்ணுறேன். அதில் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, தன்னம்பிக்கை வளர்ந்துருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு வர்றதுக்கு இடையில நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு தமிழ் மீடியத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போ நான் இங்கே வந்து எல்லாருக்கும் டீச் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதில் நிறையா மனத்தடைகள், சிக்கல்கள், போராட்டங்கள் எல்லாம் வந்திருக்கு. அப்படி தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக பண்ண முடியும். இங்கே ஏன் எப்படி வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வரணும்னு நினச்சேன், வந்துட்டேன். அதுக்கு வந்து நிறைய போராட்டங்கள் இருந்திருக்கு, நிறைய அப்ளிகேஷன்ஸ், நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய இன்டர்வியூஸ் அப்படின்னு லாஸ்ட்டு 4-5 இயர்ஸாகவே அப்படி தான் போயிட்டுருக்கு. அது மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதை நீங்கள் நம்பணும். அடுத்து 3வது விஷயம் வந்து தேடணும். எப்படியெல்லாம் கற்றுக்க முடியும், எங்கெல்லாம் ரிசோர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் வந்து அக்குமுலேட் பண்ணணும். 3வது விஷயம் வந்து இப்போதைக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப எளிமையாக இருக்குது. ஒரு ஏஐ ஆகட்டும், ChatGPT ஆகட்டும், பெரிய டாக்குமெண்ட்டை கூட நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் அது சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருது. அந்த சம்மரியை மட்டும் படித்தா கூட போதும். அந்த சம்மரியும் உங்களால் படிக்க முடியலைன்னா அதில் ஒரு கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கீ பாயிண்ட்ஸை கூட கொடுக்கும். இதை நான் வந்து எல்லாருக்கும் பொதுவாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் வந்து இது ரொம்ப எளிமையாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா
நீங்கள் ஃபுல் டாக்குமெண்ட்டை படித்து தான் வந்து கற்றுக்கணுன்னு கிடையாது. ஏதோ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கேள்வியை நீங்கள் கேட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பலவிதமான பதில்கள் வந்து கொட்டுது. இப்போ வந்து இதுவுமே ஒரு வகையில் வந்து நெகட்டிவ் சைட்ஸு இருக்குது, ஆனால் நம்ம பாசிட்டிவாகவே பார்க்கலாம். இப்போ வந்து ரிசோர்ஸஸ் வந்து நிறைய இருக்குது. கேட்குறது, பார்க்குறது, அப்புறம் இந்த மாதிரி ஆன்லைன் வீடியோ ரிசோர்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நம்ம எதுவும் பெருசாக ஒரு பெரிய எஃபோர்ட்லாம் போட்டு இது பண்ண தேவையில்லை, ரிசோர்ஸை கண்டுபிடிக்க தேவையில்லை. இந்த 3வது ஸ்டேஜ் வந்து சர்ச் பண்ணணும், தேடணும், அதை நோக்கி போகணும், அதெல்லாம் அக்குமுலேட் பண்ணணும். என்னெல்லாம் ரிசோர்ஸஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, கோர்சஸ் இருக்குது, ஆடியோ ஃபைல்ஸ் இருக்குது, புக்ஸ் இருக்குது. அது போக வந்து இன் பர்சனில் உங்களுக்கு யாராவது மென்டார் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ரிசோர்ஸ் எல்லாம் அக்குமுலேட் பண்ணிவிட்டு அதை ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதை வந்து படிக்க ஆரம்பிக்கணும். அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து லேர்னிங் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வந்து பொதுவாக நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக ரொம்ப ப்ளசண்ட்டாக அப்படி இருக்குமானா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படி கிடையாது. பட் நம்மளுக்கு ஒரு இன்டென்ஷன், நம்மளுடைய நோக்கம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும்போது எப்படி இருக்கும்னா நம்ம வந்து கற்றுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அது நம்மளுக்கு ஒரு இன்டர்னலாக ஒரு புஷ் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கும்போது அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் இன்டென்ஷன் தான். உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன், அதை நான் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு உந்துதல் இருக்குல்ல, அதுதான் வந்து மெயின் ஃபோர்ஸ். ஏன்னா வந்து இந்த லேர்னிங் மெத்தட், இந்த வீடியோ பார்க்குறது, ஒரு டுட்டோரியல் பார்க்குறது, அப்புறம் வந்து ஒரு கோர்ஸுக்கு போய் அட்டன் பண்ணுறது, ஒரு 3 days 4 days கோர்ஸ் அட்டன் பண்ணுறது வந்து ரொம்ப எளிமையாலாம் இருக்காது. ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த ஃபேஸ் இருக்குல்ல, இந்த லேர்னிங் ஃபேஸ் வந்து நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறைய ஸ்கில்ஸை வந்து அக்குமுலேட் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. லேர்னிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதை செய்ய நம்ம லேர்னிங் அந்த ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்பர்டீஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, அதில் நீங்கள் வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணுன்னா ஒரு 15 நிமிஷம் நீங்கள் ஒரு டாஸ்கில் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபீல்டில் 95% பேரை விட நீங்கள் வந்து முன்னாடி இருப்பீங்க. இது கேட்கும்போது ரொம்ப 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 ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கும். ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா அவ்வளோ இந்த லேர்னிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நடக்குது. எல்லாருமே பொதுவாக ஒரு கட்டத்தில் நம்ம ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி செட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டேன், போஸ்ட் டாக் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னா, ஒரு இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு டெக்னிக்கை தான் நான் லைஃப் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அக்குமுலேட் ஆயிடுவேன். அதிலே வந்து செட் ஆயிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. கற்றுக்கிட்டே இருக்கும்போது புதுசாக கற்றுக்கணும். ஒரு ஏஐ டூல் வந்திருக்கு, புதுசாக ஏதோ ஒரு டெக்னிக் வந்திருக்கு, ஒரு பேப்பர் வந்திருக்கு அப்படின்னா நான் அதை படிக்கணும். படிச்சுட்டு அதில் நான் வந்து என்னெல்லாம் பண்ண முடியும், எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு நான் யோசித்தா தான் எனக்கு நல்லா வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கும். அதுலேருந்து நிறைய கற்றுக்க முடியும், எனக்கும் ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். அடுத்த ஃபைனல் ஸ்டேஜ் தான் வந்து அப்ளிகேஷன், ரியலைசேஷன். நான் இது எதுக்கு பர்சனல் ஃபிலாசபி கூட கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து லைஃப்பில் எப்போதுமே அப்படி தான். பர்சனல் விஷயங்களில் நீங்கள் டீல் பண்ணுறப்போ இதே சேம் ஸ்டேஜ் தான் இருக்கும். எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதை கடைசியில் ஒரு கட்டத்தில் ரியலைஸ் பண்ணி அதை மாற்றணும், அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி தான் ஒரு டெக்னிக் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா அதை கற்றுக்கிட்டு அதை அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணுறது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா நம்மளோட இன்டென்ஷன். ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம ஒரு தெளிவாக நான் இதுக்காக தான் பண்ண போகிறேன்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அதில் வந்து ரொம்ப நல்லா வர முடியும். இது போக இந்த லேர்னிங் ரிலேட்டடாக 2 டெட் டாக்ஸ் இருக்குது. அதில் வந்து கேட்ட சில முக்கியமான இன்சைட்ஸை மட்டும் நான் அதில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டாக் வந்து பார்த்திங்கன்னா ஜோஸ் காஃப்மேன். அவர் வந்து ஹவு டு லேர்ன் எனிதிங் இன் ஃபஸ்ட் 20 hours அப்படிங்கிற டாக் வந்து யூடியூப்பில் இருக்கும். நீங்கள் வந்து இங்கிலீஷில் இருக்கும், அதை நீங்கள் கேட்டு பாருங்கள். அது ஈஸியாக ட்ரான்ஸ்லேஷன் கூட நீங்கள் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆடியோ செட்டிங்கை மாற்றினீங்கன்னா தமிழில் கூட கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதில் அவர் சொல்கிற முக்கியமான விஷயம் வந்து பொதுவாக
ஒரு விஷயத்தில் நீங்கள் 10,000 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் பி அன் எக்ஸ்பர்ட். வேறு லெவல் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. இப்போ நான் வந்து இப்போ என்னோடய ஹைட்ராலஜி ஃபீல்டு, ரிவர் ஃப்ளட்டு ரிலேட்டடாக நான் ஒரு எக்ஸ்பர்ட். ஏன்னா நான் அதில் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 10 இயர்ஸ் நான் அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நான் ஒரு ரியல் எக்ஸ்பர்ட். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொரு ஃபீல்டில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எக்ஸ்பர்ட்டாக இருப்போம். ஸோ அந்த எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகிருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். குறைஞ்சது ஒரு 5லேருந்து ஒரு 7 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஃபீல்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட். ஸோ இதே டைம் லைனை வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் ஸ்பெண்ட் பண்ணாலும் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். ஆனால் ஒரு விஷயத்தில் ரீசனபிளாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ஒரு நாலேஜபிள் பர்சனாக ஆகணும் அப்படின்னா மினிமம் டைம் எவ்வளோ வேணும் அப்படின்னு அவர் ரிசர்ச் பண்ணார். அவரோட ரிசர்ச்சில் அவர் கண்டுபிடிச்சது என்னென்னா 20 மணி நேரம். எந்த ஒரு விஷயத்துலையுமே புதுசாக நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா கூட பரவாயில்ல, அந்த ஒரு விஷயத்தில் 20 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் நீங்கள் ரீசனபிளான ஒரு நாலேஜை வந்து அக்குமுலேட் பண்ண முடியும். அந்த 20 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் போக 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 உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்குன்றார். இதில் வந்து அவர் 4 முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. முதல் விஷயம் வந்து டீகன்ஸ்ட்ரக்ட். அதில் என்ன, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டீகன்ஸ்ட்ரக்ட்னா நீங்கள் எதை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சின்ன சின்ன பகுதியாக பிரிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோன்னு நினச்சேன். அந்த யூடியூப் சேனலில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட் வந்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும், கண்டென்ட்டை எழுதணும், அப்புறம் வந்து ஒரு நல்ல கேமரா வேணும், ஒரு நல்ல ஆடியோ செட்டப் வேணும், ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை வந்து எடிட் பண்ணணும், எடிட் பண்ணும்போது சில விஷயங்களை ஆட் பண்ணணும், அப்புறம் வந்து டவுன்லோட் பண்ணணும், அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அப்புறம் வந்து இதெல்லாம் சேர்த்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி நீங்கள் எதை கற்றுக்கணும்னு நினச்சாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அதை பிரிச்சுக்கணும். சின்ன சின்ன பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டு அதை நீங்கள் ஒன்றா கற்றுக்கணும். அந்த மாதிரி ஒன்றா கற்றுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்த 2வது விஷயம் வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து அவாய்ட் பண்ணணும். அவருன்னு இல்லை, இது பொதுவாக நம்மளுக்கே தெரியும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால் எப்படி வந்து அக்ராஸ் த வேர்ல்டு வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஸ்பெண்ட்ஸ் மோர் தென் 2 to 3 hours per day. அது வந்து ஒரு இயர்லி பேசிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் half year ஆஃப் ஒர்க்கிங் டேஸ். அந்தளவுக்கு போகுது இந்த டைம் ஸ்பெண்டிங் ஆன் சோஷியல் மீடியா, வேரியஸ் ஃபீட்ஸ், என்னென்னமோ இருக்குது. இப்போது ரிசோர்ஸஸ், இப்போ ஏஐ வேறு வந்துருச்சு, புதுசாக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இருக்கக்கூடாது. சோஷியல் மீடியா, டிஜிட்டல் ஃபீடு எதுவுமே பக்கத்தில் எதுவுமே இல்லாமல் ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு தான் வந்து எல்லாருமே இதை சொல்கிறாங்க. டீப் ஃபோக்கஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களும் இந்த லேர்னிங் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களும் நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கும்போது அது ரொம்ப எளிமையாக இருக்கும். கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ்டாக இருப்போம், அவ்வளோதான். அதுக்காக தான் அது பண்ணுறது. 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் டு டூ மிஸ்டேக்ஸ். அதாவது நீங்கள் பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருப்போம்னா சைக்கிள் ஓட்டுறது கற்றுக்கிட்டு இருப்போம். சைக்கிள் ஓட்டுற ஒரு உதாரணத்தை சொன்னோன்னா எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே விழுந்து எழுந்திரிச்சு தான் கற்றுப்போம். ஸோ அந்த ப்ராசஸ் தான். ஒரு விஷயத்தை கற்றுக்கும்போது நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணும்போது அதில் நம்ம வந்து மாஸ்டர் ஆகும். இதுதான் அந்த விஷயம், இந்த ப்ராசஸ்ஸு இதுதான். அடுத்து இந்த 3வது ஸ்டெப்புக்கு அப்புறமா காஃப்மேனோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் வந்து என்னென்னா 20 ஹவர்ஸ், அட்லீஸ்ட் 20 ஹவர்ஸ் வந்து அந்த ஒரு விஷயத்தில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த 20 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் ஒரு பெரிய நம்பிக்கை வரும். ஸோ அந்த 20 ஹவர்ஸ்க்கு நீங்கள் மேலே போக 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 நீங்கள் வந்து மேலும் மேலும் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ இதுதான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இவரும் சொல்கிறது எல்லாமே அதுதான். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும், இன்டென்ஷன் இருக்கணும், டூ மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது அதுலேருந்து நிறையா கற்றுப்போம், அதை கரெக்ட் பண்ணணும். அப்புறம் வந்து ரெப்பிட்டேஷன்ஸ் 20 ஹவர்ஸ், அட்லீஸ்ட் 20 ஹவர்ஸ் நீங்கள் அதை பண்ணணும். 20 ஹவர்ஸ் பண்ணும்போது நம்ம அதில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் வந்து அச்சீவ் பண்ணுவோம்.
ஸோ இதுதான் அந்த டெட் டாக்கோட சாராம்சம். 1000 hours எக்ஸ்பர்டீஸ் அப்படின்னு நான் அதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, அது வந்து யாருன்னா ஃப்ளோரிடா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் பேர் வந்து கே ஆண்டர்ஸ் எரிக்சன். அவர் தான் வந்து இந்த 10,000 ஹவர்ஸுங்கிற ஒரு ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சார். ஹி அனலைஸ்டு. அவர் என்ன பண்ணார்னா, டாப் அத்லெட்ஸ், டாப் மியூசிஷியன்ஸ், அப்புறம் வந்து செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ், இவங்களெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி அவங்க எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து கண்டுபிடிச்ச விஷயந்தான் அந்த 10,000 ஹவர்ஸ். நீங்கள் எந்த ஃபீல்டாக வேணால் இருக்கலாம், எந்த ஃபீல்டாக வேணால் இருக்கலாம். ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், ரிசர்ச்சாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம், ஆன்லைனாக இருக்கலாம், யூடியூப் எடிட்டிங், எது வேணால் இருக்கலாம். அதில் நீங்கள் 10,000 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் அ டாப் லெவல் எக்ஸ்பர்ட் இந்த ஃபீல்டு. அதான் இப்போ 10,000 ஹவர்ஸ்னால் யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பேசிஸில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னு வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா மோர் தென் 5 இயர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். மோர் தென் 4 to 5 இயர்ஸ் வரலாம். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா வில் பி த டாப் எக்ஸ்பர்ட் இன் த ஃபீல்டு. அடுத்த டெட் டாக் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த விஷயத்த கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து எப்படி வந்து நல்ல வேகமாக கற்றுக்கிறது, எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு டாக் இருக்குது. திங்ஸ் வி கேன் கேர் அபவுட் அப்படிங்கிறது, அதில் வந்து நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத பற்றி மிஸ்டர் எடுகார்டோ அப்படின்றவரோட டாக் இருக்குது. ஒரு 11 minutes இங்கிலீஷில் இருக்கும். அவர் சொல்கிற சில முக்கியமான சாராம்சங்களை மட்டும் நான் அதில் ஷேர் பண்ணுறேன். அது என்னென்னா, நம்ம லைஃப் முழுக்க ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு வந்து 2 ஜோன் இருக்குது. ஒன்று வந்து லேர்னிங் ஜோனு, ரெண்டாவது வந்து பர்ஃபார்மன்ஸ் ஜோன். இது ரெண்டுலேயும் அவர் கம்பேர் பண்ணி சொல்கிறது என்னென்னா, பேசிக்காக நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பேசின விஷயந்தான். அது என்னென்னா, லேர்னிங்கிறது ஒரு க்ரோத் மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பிஇ முடிச்சிட்டோம், நான் இப்போ ஃபீல்டுக்கு போயிட்டேன், எனக்கு ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, செட் ஆஃப் ஸ்கில் செட் வேணும், பீப்புள் மேனேஜ்மெண்ட் வேணும், இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நான் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு டிசைன் மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அது வீடு கட்ட முடியும், அதே ஸ்டாண்டர்டில் நம்மளால் கட்ட முடியும். ஆனால் புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை இன்னோவேட் பண்ணணும், நம்ம வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறதாகட்டும், ஒரு பெயிண்டிங் ஆகட்டும், இந்த மாதிரி லைட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா மேலும் மேலும் க்ரோத் இருக்கும். இதுதான் பேசிக்கான ஒரு கம்பேரிசன். அதில் வந்து பொதுவாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸ் ஜோனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த வேலையில் இருக்க டாஸ்க்கை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் ஜோன் தான் நமக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான காரணமாக இருக்கும் பொதுவாக வெளிப்படையாக இருந்து பார்க்கும்போது. ஆனால் அந்த கம்பெனிலேயோ இல்லை எந்த ஒரு விஷயத்துலையுமே டாப் பர்ஃபார்மர்ஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கண்டினியூஸாக லேர்னிங் ப்ராசஸில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மலாம் அட்மையர் பண்ணுற ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக இருக்கலாம், ரொனால்டோ, மெஸ்ஸி, விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர், இந்த மாதிரி யாரை எடுத்து பார்த்தாலுமே அவங்க வந்து கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்களோட லைஃப் ஜேர்னியெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா அவங்க சொல்கிறது என்னென்னா, எவ்ரி டைம் ஈவன் ஆஃப்டர் ஸ்கோரிங் 10,000 runs வந்து அவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாரு. சச்சின் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு டெக்னிக்கையோ ஒரு எதோ யாரோ சொன்னதெல்லாம் வச்சுட்டு, ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்த ஒரு வெயிட்டர் சொன்னதெல்லாம் வச்சுட்டு அவரோட ஹேண்ட் கார்டெல்லாம் வந்து மாற்றி அதுக்கேற்ற மாதிரியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் லேர்னிங்கிறது வந்து எங்கேருந்து வேணால் இருக்கலாம். நம்ம என்னென்னா ஓப்பனாக இருக்கணும், நம்ம எல்லா விஷயத்துக்கும் ஓப்பனாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு ஈகோக்குள்ளேயோ ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டுக்குள்ளேயோ போயிடக்கூடாது. இதுதான் நம்மளோட டாஸ்க், இதை பண்ணால் நம்மளோட வேலை முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னா நம்மளோட க்ரோத் வந்து அவ்வளோவா இருக்காது. அந்த க்ரோத் மைண்ட் செட்டுன்றது புதுசாக கற்றுக்கணும், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் தான் லேர்னிங்கு. அதை அப்ளை பண்ணோன்னா பர்ஃபார்மன்ஸ் ஜோன்ஸ், அந்த பர்ஃபார்மன்ஸில் ஒரு ஃபீட்பேக் வரும்ல, இது வந்து சரியாக வருது, இது சரியாக வரல அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கை வச்சுட்டு அதை திரும்ப நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இந்த சைக்கிளில் நம்ம இருந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட நாலேஜும் க்ரோத் ஆகும், அதே வேளையில் நம்ம பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதை வந்து நல்லா மைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக
இந்த ஒரு க்ரோத் மைண்ட் செட்டில் வரத்துக்கு வந்து என்ன என்ன ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொல்கிறாருன்னா, நமக்கு வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் இருக்கணும் அப்படின்றாரு. பொதுவாக வந்து ஸ்கூல் சிஸ்டம்ஸ்லாம் நம்மலாம் வளர்ந்த ஸ்கூல் சிஸ்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் சிஸ்டமாக இருக்கணும். ஆனால் வந்து இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் சிஸ்டமாக இருக்குது. இப்போ ஸ்கூலில் போயிட்டு எங்கள் வீட்டு குழந்தைங்களே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் போய் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னால் கேட்குறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அங்கே இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பயம் இருக்குது. இப்போ அங்கேயே வந்து நீங்கள் வந்து டாப் லெவலில் பர்ஃபார்ம் பண்ணால் தான் ஒரு டவுட்டே கேட்க முடிகிற அளவுக்கு தான் இப்போ இருக்கிற ஸ்கூல் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஒரு இதை நம்ம மாற்றணும். அது வந்து வீட்டுக்கு வரும்போது வீட்டில் நம்ம அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும். ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் அதிலிருந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். இது வந்து ஸ்கூல் சிஸ்டமில் மட்டும் கிடையாது, பொதுவாக நம்ம எங்கே இருந்தாலும் சரி. ஒரு க்ரோத்தான ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது, ஒரு ஃபிக்ஸ்டு என்விரான்மெண்ட் இருக்குதுன்னா உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அதை ரொம்ப உங்கள் மிஸ்டேக்கை பிடிச்சி டார்ச்சர் பண்ணி ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு உங்களை அடுத்த கீழே தள்ளி விட்டாங்கன்னா அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு ஏரியா தான். ஒரு மிஸ்டேக் பண்ணுற ஏன் என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்டு அதை எப்படி சரி பண்ணிக்கலாம், எப்படி அடுத்த தடவை மாற்றிக்கலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்குற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அது உண்மையிலே ஒரு சரியான சூழலாக இருக்க நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இவருமே வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவரும் கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டெப்ஸ் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி என்னுடைய பர்சனல் ஃபிலாசபின்னு நான் சொன்ன மாதிரி, நீங்கள் என்ன பண்ணணும், என்ன கற்றுக்கணுன்றதை வந்து நீங்கள் நம்பணும். கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத நம்பணும். அடுத்து வந்து அதை வந்து ப்ராக்டிக்கலாக எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது இன்னும் ரொம்ப உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். பொதுவாக நம்ம வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை நம்ம பிஸ்னஸ்லேயோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நான் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு எடிட்டிங் கற்றுக்கணும்னு நினச்சேன்னா சிம்பிள் டூல்ஸ் என்னெல்லாம் இருக்குது, என்னோடய வேலையை தாண்டி ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் நான் எப்படி வந்து அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தேன். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு ஸ்கில் செட் வேணும்னா அதை வந்து எங்கேருந்து கற்றுக்க முடியும், அதை எப்படி கற்றுக்க முடியுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதை கற்றுக்கும் போது உங்களோட அப்ளிகேஷன்ஸும் ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ ஸ்டேட் சிச்சுவேஷன், அதான் லோ ஸ்டேட் சிச்சுவேஷன் அவர் சொல்கிறது வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் இருக்கணும். அந்த மிஸ்டேக் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் வந்து எதை கற்றுக்கிறதா இருந்தாலும் கொடுக்கணும். அது வந்து ஒரு உரிமை மாதிரி அது இருந்துச்சுன்னா தான் நம்ம அதை கற்றுக்கவே முடியும். ஸோ இந்த மாதிரியான சிலது இருக்கணும். அடுத்து இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு டீமில் இருக்கும்போதோ இல்லை ஒரு ஃபேமிலிலேயோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணும்போதோ அதில் ஒரு சப்போர்ட் இருக்கணும். ஒரு சப்போர்ட் சிஸ்டம், சப்போர்ட்டிங் ஈச் அதர். அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிக்கணுன்றார். இது வந்து இதெல்லாம் வந்து யாரோ சொல்லி தான் பண்ணணும்லாம் கிடையாது. பொதுவாக ஒரு டீமாக, ஒரு நல்ல டீமாக இருக்கும்போது, ஒரு நல்ல லீடர் இருக்கும்போது இதெல்லாம் இருக்கும். ஒரு டாக்ஸிக்கான ஒரு லீடர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா பின்னாடி கதை பேசி, புறம் பேசி, குறை சொல்லி, அப்புறம் ஒருத்தனுக்கு ஒருத்தனை இது பண்ணிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்லாம் கூட இருக்கலாம். அந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் கூட எனக்கு இருக்குது. அது எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் தான். அந்த இடத்துல இருந்தும் ஒரு சில நல்ல நண்பர்கள் கிடைக்கலாம். அந்த டீமை நீங்கள் கரெக்டாக அந்த சிச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதன் வழியாக கிடைக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணணும். அடுத்து வந்து கேள்வி கேட்கணும். ஆஃப்கோர்ஸ் வந்து நம்ம வந்து கேள்வி கேட்குறது வந்து நம்மளோட ப்ராக்ரஸ் நம்மளே கேட்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை அனலைஸ் பண்ணிக்க முடியும். நம்மளோட ப்ராக்ரஸ் வந்து புரிஞ்சிக்க முடியும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின திங்கிங்கும் ஒரு லீடும் கிடைக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் யோசித்து பாருங்கள். ஸோ கற்றுக்கிறதுல சில ஸ்டேஜஸ் இருக்குது. நம்மளோட இன்டென்ஷன் என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் ரிசோர்ஸை தேடணும், கற்றுக்கணும். கற்றுக்கிற ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த லேர்னிங் ஃபேஸை பற்றி தான் இந்த 2 டெட் டாக்கும் சொல்லுது. லேர்னிங் ஃபேஸுன்றது வந்து எப்படியெல்லாம் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், சின்னதாக பிரிக்கலாம், அப்புறம் வந்து கேட்கலாம், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், அதில் உள்ள சேலஞ்சஸ்லாம் என்னென்னுங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா
லைஃப்பில் நீங்கள் எதை வேணால் கற்றுக்கலாம். ஸோ ஒரு மாதிரி ஒரு சீக்வென்ஸாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட ஃபீட்பேக் இருந்தால் கட்டாயமாக சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு பார்க்குறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.